கிறிஸ்துக்குள் பிரியமான தேவஜனமே, எக்கால சத்தம் என்கிற ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வந்தாமே அளவில்லா கிருபையினால் நம்மை மூடுவாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் பெரும்பாடுள்ள ஸ்ரீ என்கிற அந்த தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்குரிய தியானத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். இந்த ஸ்ரீயை பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் 2 இடங்களில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்தேயு 9வது அதிகாரம் 20 முதல் 22 வாக்கியங்களிலும், மார்க்கு 5வது அதிகாரம் 25 முதல் 34 வாக்கியங்களிலும் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பற்றி பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகிறது. குறிப்பாக நாம் மார்க்கு 5வது அதிகாரம் 25 முதல் அந்த வாக்கியங்களை குறித்து இன்றைய நாளிலும் தியானிக்க இருக்கிறோம். மார்க்கு 5வது அதிகாரம் 25வது வாக்கியம் இப்படியாக குறிப்பிடுகிறது. அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். அந்த ஸ்திரீயினுடைய நிலைமையை பற்றி இந்த முதல் வாக்கியங்கள் குறிப்பிடுகிறது. அவள் 12 வருடமாய் பெரும்பாட்டினாலே பெரிதும் பாதிக்கப்பட்டவளாக இருக்கிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவளுடைய நிலைமையை பற்றி சொல்வதற்கு இந்த ஒரு வார்த்தைகளே போதுமானது. ஆனாலும் பரிசுத்த வேதாகமம் தொடர்ந்து அவளை பற்றி குறிப்பிடுகிறது. அப்பொழுது அந்த ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, இந்த வார்த்தைகளை குறித்து நாம் குறிப்பிடும் பொழுது அந்த ஸ்திரீயினுடைய நிலைமை என்ன என்பதை சொல்லி நாம் சிந்திக்க முடியும். ஒருவேளை அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், முதல் முறை ஒரு வியாதி வருகிறது, நான் மருத்துவரை பார்க்கிறேன், அந்த மருத்துவர் எனக்கு மருந்துகள் தருகிறார், அந்த மருந்துகள் எத்தனை நாட்களுக்கு என்று சொல்லி அவர்கள் குறிப்பிடுவார்கள். விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று சொல்லி பொதுவாக சொல்லுவார்கள். ஒருவேளை அந்த ஸ்திரீ 1 மாதத்திற்கு மருந்து சாப்பிடலாம், அல்லது 2 மாதத்திற்கு மருந்து சாப்பிடலாம். ஆனால் இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை பற்றி பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகிறது. அவள் 12 வருடமாய் பெரும்பாடு எனும் வியாதியினாலே அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். இன்னுமாக அந்த வேத வாக்கியங்கள் இப்படியாக குறிப்பிடுகிறது, அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. இன்றைக்கு எத்தனை மருந்துகள் அவைகள் இனிப்பாக இருக்கும், அல்லது இன்றைக்கு எத்தனை மருந்துகள் உண்பதற்கு நல்ல சுவையாக இருக்கும் என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கும்போது அது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்காது என்று சொல்லி நாம் எண்ணுகின்றோம். குறிப்பாக அநேக மருந்துகள் கசப்பான தன்மை உடையவை. அந்த ஸ்திரீ ஒவ்வொரு நாளும் அந்த மருந்துகளை உண்ணும் பொழுது, இந்த மருந்தினால் என்னுடைய வியாதி குணமாவாதா, அல்லது இந்த மருந்து என்னுடைய வியாதியை நீக்காதா, அல்லது என்னுடைய பிணி நோய் அல்லது இந்த வியாதியின் அடிமைதனம் என்னை விட்டு விலகாதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வியாதியினை குறித்து அவள் கடினமாக அவளுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்காதா? ஒவ்வொரு முறையும் அந்த மருந்தினை உண்ணும் பொழுது அவளுடைய மனம் எவ்வளவு வேதனைக்குட்பட்டிருக்கும்? வேத வாக்கியங்கள் அப்படியாக குறிப்பிடுகிறது, அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. அந்த ஸ்திரீயினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அந்த ஸ்திரீயினுடைய நிலைமை அவ்வளவு கடினமாக இருந்தது என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கிறோம். அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசம் என்று சொன்னால், இதற்கு மேல் எனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி அந்த ஸ்திரீ எண்ணி இருக்கலாம். ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையிலே நான் இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அந்த ஸ்திரீ எண்ணி இருக்கலாம். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே இனி எனக்கென்று யாருமே இல்லை, அல்லது என்னுடைய வியாதிக்கு தீர்வாக நான் எந்த மருத்துவரை பார்ப்பேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ தன்னுடைய வருத்தத்தின் பலனை அங்கு அனுபவித்து இருக்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் அப்படியாக குறிப்பிடுகிறது, அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுகிற பொழுது, ஒரு பக்கம் வியாதி அது மிகவும் மோசமாக இருக்கிறது, ஒரு பக்கம் அதற்கான வைத்திய செலவுகள் இன்னும் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ வருத்தப்படுகிறாள். தன்னுடைய எல்லா செல்வத்தையும் செலவழித்த நிலையினை அந்த வேத வாக்கியம் அப்படியாக குறிப்பிடுகிறது. தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குறையாத அந்த வியாதி. ஒருவேளை எனக்கு உண்டான செல்வம் இத்தனை இருக்கிறது, இதில் பாதி செலவழித்தும் நான் என்னுடைய உடலை நான் காப்பாற்றிக் கொள்வேன், அல்லது இந்த வியாதியிலிருந்து நான் குணமடைவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ எண்ணி இருக்கக்கூடும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த மகள் எத்தனை தேசங்கள் அலைந்தார்களோ என்று சொல்லி அறியவில்லை. பரிசுத்த வேதாகமம் அதை பற்றி குறிப்பிடவில்லை. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டாள். வைத்தியர்கள் ஒரு புறம் இருக்க செல்வம் செலவழிந்து போகும். செல்வம் ஒரு புறம் கரைந்து போக அவருக்கு உற்றார் உறவினர் யாவரும் அந்த பெண்ணை உதறிவிட்டவர்களாக, இனி தேவையில்லை என்று சொன்னவர்களாக எல்லாராலும் அல்லது யாவராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த ஸ்திரீ இருந்திருக்கக்கூடும். அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான வாழ்க்கை என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க முடிகிறது. குறிப்பாக இது புதிய ஏற்பாட்டு காலம் என்று சொல்லி நாம் சொல்லிவிடலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலம் அப்படி இருப்பதாக நாம் அறிந்து கொள்ள முடியாது. லேவியராகமம் 15வது அதிகாரம் 19, 23, 24, 25 வாக்கியங்கள் இப்படியாக குறிப்பிடுகிறது.
சூதக ஸ்திரீ தன் உதர ஊரலை நிமித்தம் 7 நாட்கள் அவள் விலக்கப்பட்டவளாய் இருக்க வேண்டும். அவளை தொடுகிற யாவரும் தீட்டானவர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகிறது. இன்னும் சொல்ல போனால் அவள் விலக்கப்பட்டபடியினால் அவள் படுத்திருக்கும் மனைகள் கூட தீட்டாகும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீ 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் 2 மாதம் அல்ல, அவளுடைய வாழ்க்கையிலே பாதி வாலிப பருவங்கள் கடந்து போயிருக்கும். ஏறக்குறைய 12 வருடங்கள் அவள் பெரும்பாட்டினாலே மிகவும் பாதிக்கப்பட்டவளாக, தன்னுடைய நிலைமையிலே மிகவும் வருத்தமுற்றவளாக அந்த ஸ்திரீ காணப்படுகிறாள் என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த ஸ்திரீக்கு தன்னை பற்றின எல்லா விஷயமும் அற்று போயிற்று. தான் ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை. தான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லி புரியவில்லை. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை. எல்லாரும் இந்த ஸ்திரீ இப்படிப்பட்டவள் அல்லது இந்த ஸ்திரீக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறது என்று சொல்லி எண்ணக்கூடிய நிலை. தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேற முடியாது, கற்களை கொண்டு எறிவார்கள். தன்னுடைய தேசத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது, பழைய ஏற்பாட்டு நியதிகள் அதை முழுவதுமாக தடை செய்கிறது என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கிறோம். இந்த நிலை இவருடைய மனதிலே முழுவதுமாக நம்பிக்கையற்று போன நிலை. நான் ஏன் வாழ்கிறேன், அல்லது நான் எதற்காக வாழ வேண்டும், அல்லது நான் வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறதே, இந்த வியாதியிலிருந்து யாரும் என்னை குணமாக்க முடியவில்லையே, என்னுடைய வைத்தியத்திற்கான செலவுகள் எங்கோ போய் கொண்டிருக்கிறதே, யார் எனக்கு உதவுவார்கள், அல்லது என்னுடைய செல்வங்கள் எல்லாம் செலவழிந்து போனதே, இனி யாரிடம் நான் போய் கையேந்தி நிற்பேன் என்று சொல்லி எண்ணுகின்ற கதறுகின்ற நிலைமை அந்த ஸ்திரீக்கு இருந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீயினுடைய நிலைமை மிகவும் மோசம்தான். எண்ணி பாருங்கள், தன்னுடைய சந்தோஷம் தொலைத்து விட்டால், சமாதானம் இல்லை, மனதிலே வருத்தம், பாரம், கவலைகள் இவை மாத்திரமே அங்கு நின்று கொண்டிருந்தது. இந்த நிலைமையில் அந்த ஸ்திரீயினுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்தும்படி, இந்த நிலைமையில் அந்த ஸ்திரீயினுடைய கவலைகளை போக்கும்படி அந்த ஸ்திரீக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், மார்க்கு 5வது அதிகாரம் 27வது வாக்கியம் இப்படியாக குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை யாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ தன்னுடைய உள்ளத்திலே சொல்லி கொண்டாள். எண்ணி பாருங்கள், தன்னுடைய நிலைமை அற்றுப்போன ஒரு சூழ்நிலை. மழை பொய்த்து விட்டது, மரங்கள் பட்டு போய்விட்டது. ஆனால் பட்டுப்போன மரத்திலே ஏதோ ஒரு கிளையிலே ஒரு துளிர் விடுவதைப் போல அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை துளிர்க்கின்ற ஒரு நிலை. எப்படியாவது என்னுடைய ஆண்டவரை நான் பார்த்து விட்டால் என்னுடைய வியாதி நீங்கி விடுமே, எப்படியாவது நான் அவரை தொட்டு விட்டால் என்னுடைய எல்லா துயரும் நீங்கி விடுமே, நான் என்ன செய்வது? இந்த உலகமானது என்னை இப்படிப்பட்ட வியாதியிலே இருக்கின்ற ஸ்திரீ என்று சொல்லி என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறதே. நான் இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலையிலே நான் இருக்கின்றேனே. ஒருவேளை நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறினால் மாத்திரமே என்னுடைய தேவனை நான் சந்திக்க முடியுமே, இந்த உலகம் அதை ஏற்குமா? ஒருவேளை நான் வெளியே சென்றால் இந்த உலகத்தார் என்னை கற்களை கொண்டு எறிவார்களே, நான் எப்படி என்னுடைய ஆண்டவரை சந்திப்பது? என்னுடைய ஆண்டவரை நான் சந்திப்பது மிகவும் சாத்தியம் என்று சொன்னால் நான் அவரிடம் என்ன சொல்லி என்னுடைய ஜெப விண்ணப்பங்களை நான் ஏறெடுப்பேன்? ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது என்று சொல்ல என்னால் எப்படி கூடும்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த ஸ்திரீக்கு இருந்தது. அவளுடைய நிலைமை மிகவும் மோசம்தான். இந்த நிலைமையை மருத்துவரிடம் கூட சொல்ல முடியாது. இந்த நிலைமையை ஆண்டவரிடம் சொல்லலாம், ஆனால் ஆண்டவரை சுற்றிலும் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இந்த நிலைமையை ஆண்டவரிடம் சொல்ல போனால் அங்கு இருக்கின்ற மக்கள் இந்த ஸ்திரீயை பற்றி என்ன எண்ணுவார்கள்? எண்ணி பார்த்த நிலை மிகவும் மோசம்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஸ்திரீக்கு இதைவிட வேறு வாய்ப்பு இருக்க முடியாது. ஆனால் இந்த வாய்ப்பும் அற்றுப்போகின்ற ஒரு நிலைமையில அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய மனதிலே நான் எப்படியாவது என்னுடைய ஆண்டவரை நான் சந்தித்து விட வேண்டும், எப்படியாவது என்னுடைய ஆண்டவரிடம் நான் பேசிவிட வேண்டும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டால் எனக்கு என்னுடைய ஆண்டவரை நான் பற்றி பிடிப்பதற்கு, அல்லது என்னுடைய வியாதியிலிருந்து நான் விடுதலை அடைவதற்கு, அல்லது என்னுடைய விசுவாசத்தை நான் பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த ஒரு வாய்ப்பை தவிர வேறு எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லையே, அல்லது கிடைக்காமல் போய்விட்டால் நான் என்ன செய்வது என்று சொல்லி அந்த ஸ்திரீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நிலைமையிலே அவள் நின்று கொண்டிருந்தாள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவளுடைய மனதிலே இருந்த ஏக்கம், நான் எப்படியாவது என்னுடைய ஆண்டவரை சந்தித்து விட வேண்டும், நான் எப்படியாவது என்னுடைய ஆண்டவரை பற்றி பிடித்து விட வேண்டும்.
அவளுடைய உள்ளத்தின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் என்னை மறைத்து கொண்டு வெளிப்பட போகிறேன். நான் வெளிப்படையாக இப்படியாக சென்று, ஆண்டவரே எனக்கு உடல் சுகவீனம் இல்லை என்று சொல்லி நான் சொல்வது சாத்தியமற்றது. ஆனால் நான் என்னை மறைத்து கொண்டு, என்னை முழுவதுமாக மறைத்து கொண்டு நான் ஆண்டவரை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த ஸ்ரீ எண்ணினாள். ஒருவேளை அந்த ஸ்ரீ அந்த சந்தோஷத்தோடு தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடும். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சவால் அந்த ஸ்ரீயின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் தனியாக அந்த தேசத்திற்கு வந்தவர் அல்ல. ஆண்டவர் அவரோடு சீஷர்களோடு வந்தவர் தான். ஆனால் அவரை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டம் இருந்தது. இந்த லட்சக்கணக்கான கூட்டத்திலே ஒரு 12 வருட வியாதியுள்ள ஒரு ஸ்ரீ அந்த கூட்டத்தை தாண்டி ஆண்டவரை போய் தொடுவது என்பது அவ்வளவு சாத்தியமான ஒரு விஷயமா என்று சொல்லி எண்ணி பார்க்கும் பொழுது அது மிகவும் சாத்தியமானதாக அடியனுக்கு தோன்றவில்லை. ஒரு 12 வருட வியாதியோடு ஒரு ஸ்ரீ அந்த கூட்டத்திற்குள்ளாக சென்று ஆண்டவரை போய் பார்க்கும் பொழுது அது ஏறக்குறைய தற்கொலைக்கு சமமான ஒரு நிகழ்வு என்பதை அந்த ஸ்ரீ முழுவதுமாக அறிந்திருந்தாள். ஒருவேளை நான் அந்த கூட்டத்திற்கு போய் ஆண்டவரை நான் சந்தித்து, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை நல்கி, அல்லது ஆண்டவர் எனக்கு என்னுடைய வியாதியிலிருந்து சுகத்தை தந்து விட்டார் என்று சொன்னால் அது அதைவிட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்காது. ஒருவேளை நான் ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பதாக அந்த கூட்ட நெரிசலில் நான் சிக்கி பலர் என்னை மிதித்து அல்லது ஒரு உயிரை விடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் அந்த ஸ்ரீனுடைய நிலைமை மிகவும் மோசமான நிலைமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவள் 12 வருட வியாதியில் இருந்தாள். 12 வருட மிகவும் மோசமான ஒரு நிலை, உடல் சுகவீனமுற்ற ஒரு நிலை, அல்லது மிகவும் சோர்ந்து போன ஒரு நிலையிலே அவள் தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்தாள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதமும் இப்படியாக குறிப்பிடுகிறது. மார்க்கு 5வது அதிகாரம் 28வது வாக்கியம். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று சொல்லி பரிசுத்த வேதாமம் குறிப்பிடுகிறது. எண்ணி பாருங்கள், இது சாதாரணமான ஒரு நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்து விடவில்லை. அந்த ஸ்ரீ தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது அவள் எப்படியாக அவள் கடந்து சென்றிருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடுகின்ற ஒரு வீரமங்கையைப் போல அந்த ஸ்ரீ ஓடியிருக்க முடியாது. அவள் ஒரு வயோதிகத்தின் நிலைமையிலே அந்த ஸ்ரீ இருந்திருக்க வேண்டும். தன்னை போர்த்து கொண்டு கையிலே ஒரு தடியை பிடித்து கொண்டு மெதுவாக ஆண்டவரை நோக்கி நகர்ந்து சென்றிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பரிசுத்த வேதாமத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த ஸ்ரீ இதற்கு முன்பதாக ஆண்டவரை 3 முறை தொடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறாள். இதற்கு முன்பதாக 3 முறை ஆண்டவரை தொடுவதற்கு முயற்சி செய்த அந்த ஸ்ரீ 3 முறையும் தோல்வி அடைந்தவளாய், தன்னுடைய வாழ்க்கையிலே கடைசியான வாய்ப்பு இதுதான், இதை நான் தவறவிட்டால் நான் இதே வியாதியோடு கூட மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே, நான் என்ன செய்வது என்று சொல்லி அங்கலாய்த்தவளாய் அந்த ஸ்ரீ கடந்து போய் கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்கிறோம். முதல் முறையாக அந்த ஸ்ரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பலிலிருந்து கடற்கரையில் இறங்கும் பொழுது அவரை தொடுவதற்கு முயற்சி செய்திருக்கிறாள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த முறை அவள் தோல்வியையே சந்தித்திருக்கிறாள். 2வது முறையாக அந்த ஸ்ரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவின் வீட்டருகே சென்ற பொழுது இவளும் பின்னாக ஓடி ஆண்டவரை தொட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்திருக்கிறாள். அந்த முயற்சியும் தோல்வியில் அடைந்திருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அடுத்ததாக இறுதியான வாய்ப்பாக இந்த ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யவீருவினுடைய மகளை சுகப்படுத்தும்படி அவர் சென்று கொண்டிருக்கிறார். யவீருவும் ஒரு பக்கம், ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு மரண படுக்கையில் இருக்கிறாளே, அவளை தொட்டு சுகமாக்கும் என்று சொல்லி அந்த யவீருவும் ஆண்டவரை துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் இந்த ஸ்ரீ ஆண்டவரை தொடும்படிக்கு அவர் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு பின்புறமாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தினை தொட்டாள் என்று சொல்லி பரிசுத்த வேதாமம் சொல்லுகிறது. அவள் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவளுடைய உடலில் உள்ள உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று என்று சொல்லி பரிசுத்த வேதாமம் குறிப்பிடுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நிலைமை மிகவும் மோசமான நிலைமைதான். ஆனால் இந்த ஸ்ரீக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த சம்பவம் நல்லபடியாக முடிந்தது. அந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த வியாதி முழுவதுமாக நீங்கி நான் சுகம் பெற்றேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்ப அவள் முயற்சித்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப அந்த ஸ்திரீயை பார்த்து, என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த ஸ்திரீயினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி எண்ணி பாருங்கள். நான் யாரிடமும் சொல்லக்கூடாது, அல்லது நான் வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது என்று எண்ணி அல்லவா நான் இங்கு வந்தேன். ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை என்ன என்பது உமக்கு தெரியாதா? அல்லது ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு வியாதியில் இருக்கிறேன் என்று சொல்லி இத்தனை ஆயிரம் பேருக்கு முன்பதாக நான் எப்படி ஆண்டவரை உம்மிடத்தில் கேட்பது? அந்த எண்ணம் ஆண்டவருக்கு புரியாதா? நான் மிகவும் மோசமான நிலையில் அல்லவா இருந்தேன். நான் இத்தனை முறை ஆண்டவரை தேடி வந்த பொழுது, ஆண்டவரை தொட முடியாமல் நான் தவித்த பொழுது, இது ஒரு பொன்னான வாய்ப்பாக எனக்கு அமைந்ததே. நான் ஆண்டவரை தொட்டு விட்டேன், ஆண்டவர் எனக்கு சுகம் தந்து விட்டார். இது யாருக்கும் தெரியக்கூடாது, யாரும் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நான் என்னுடைய வீட்டிற்கு சென்று விட வேண்டும் என்று சொல்லி நான் மிகவும் வருத்தத்தோடும் கவலையோடும் பயத்தோடும் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது நீர் என்னை பார்த்து கேட்கிறீரே, என்னை தொட்டது யார் என்று சொல்லி. ஏன் ஆண்டவரே, இது உமக்கே தெரியாதா? நான் இவ்வளவு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த 1000 பேருக்கு முன்பதாக நான் சொல்ல போனால் எத்தனை பேர் என்னை கல்லெறிந்து கொள்ள நேரிடும் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் அறிந்து கொள்ள மாட்டீரா? ஒருவேளை எண்ணி பார்க்கிறேன், இந்த தேசத்திலே நான் தீட்டானவள் என்று சொல்லி நான் ஒதுக்கப்பட்டிருந்த இந்த நிலையிலே நான் இத்தனை கூட்டத்தின் மத்தியிலாக நான் ஒருவரை ஒருவர் கடந்து மண்டையிலே வந்து உம்மை தொட முயற்சித்தேனே. ஆண்டவரே, இத்தனை பேரை நான் கடந்து வந்தேனே, இத்தனை பேரும் கற்களை கொண்டு எறிந்தால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? ஒருவேளை இத்தனை பேரும் இந்த தீட்டானவள் என்னை தொட்டுவிட்டால் நான் போய் குளிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணி இருந்தால் என்னை மிகவும் ஏளனமாக பார்த்திருப்பார்களே. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ எண்ணிக்கொண்டிருந்த நிலைமை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மார்க்கு 5வது அதிகாரம் வசனம் 30வது வாக்கியம் இப்படியாக குறிப்பிடுகிறது. உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ளே அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டால், அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டிருந்தும் என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கிறீரே என்று சொல்லி சீஷர்கள் கேட்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நேரத்தில் ஏன் இந்த கேள்விகளை கேட்க வேண்டும்? ஒருவேளை இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ தன்னை தொட்டுவிட்டால், அவள் சுகம் பெற்றுவிட்டால், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, இவை எல்லாவற்றையும் நான் அறிவேன். பரிசுத்த வேதாமம் இப்படியாக குறிப்பிடுகிறது, அவருடைய காந்திக்கு மறைவாக ஒன்றும் இருக்க முடியாது. பரிசுத்த வேதாமத்தில் இப்படியாக குறிப்பிடுகிறது, நான் ஒருவேளை நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். என்னுடைய சிந்தனைகள் ஒன்றும் உமக்கு மறைவானவைகள் அல்லவென்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே இந்த மனிதன் இப்படியாக கேட்கிறார், ஆண்டவரே, நாங்கள் இத்தனை பேர் உம்மை நெருக்கி கொண்டு இருக்கின்றோமே, இப்பொழுது நீர் கேட்கிறீரே, என்னை தொட்டது யார் என்று சொல்லி, இது உமக்கே நியாயமாக இருக்கிறதா என்று சொல்லி அந்த சீடன் சொன்ன பொழுது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உண்மையில் அந்த சீடன் எதற்காக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டார் என்று சொல்லி புரிந்து கொள்ளவில்லை. ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. இந்த ஸ்திரீ ஏறக்குறைய 3 முறை என்னை தொடுவதற்காக என் பின்னாலே ஓடி வந்த இந்த ஸ்திரீ இப்பொழுது என்னை தொட்டுவிட்டால் அவளுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு பிணி, வியாதி, நோய் நீங்கி போனது. இப்பொழுது ஒரு சந்தோஷத்தோடு, ஒரு ஆரவாரத்தோடு தன்னுடைய இல்லத்திற்கு கடந்து போகின்ற இந்த சந்தோஷமான சூழ்நிலையிலே ஆண்டவர் இப்படியாக ஒரு கேள்வியை கேட்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எல்லாருடைய விசுவாசத்தையும் மதிக்கிறவராக காணப்படுகிறார். ஆண்டவர் எல்லாருடைய விசுவாசத்தையும் அவர் பெரிதுபடுத்துவராக காணப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஸ்ரீ அதற்கு என்ன பதிலை சொன்னால் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வசனம் 33 இப்படியாக குறிப்பிடுகிறது, தன்னிடத்திலிருந்து சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்ரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அந்த ஸ்ரீ தன்னுடைய வாழ்க்கையிலே பட்ட இன்னல்களை, கஷ்டங்களை, துயரங்களை, வருத்தங்களை, இப்படிப்பட்ட வியாதியில் இருந்தேன் என்பதை, எத்தனை மருத்துவர்களை பார்த்தேன், எவ்வளவு செலவழித்தேன், யாரெல்லாம் என்னை ஏளனமாக பேசினார்கள், இவை எல்லாவற்றையும் அந்த வரலாறு முழுவதையும் ஆண்டவரிடம் ஒப்பித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஏன் இந்த வாக்கியங்களை கேட்டார் என்று சொன்னால், இந்த ஸ்ரீ தனக்குள்ளாக சுகம் அடைந்ததை இங்கு இருக்கின்ற 1000, 2000 லட்சக்கணக்கான மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை தேடி வரும் பொழுது ஆண்டவர் எல்லா வியாதியிலிருந்தும் சுகம் அளிக்கிறார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அந்த ஸ்ரீ இனி அவள் பிணியாளி அல்ல, இனி அவள் ஒதுக்கப்பட்டவள் அல்ல, இனி அவள் வியாதி நிறைந்தவள் அல்ல, இனி அவள் தேசத்தாராலே உலகத்தாராலே துரத்தப்பட்டவள் அல்ல, இனி அவள் தீட்டானவள் அல்ல, இனி அவளை யாரும் ஒதுக்க வேண்டாம் என்கின்ற அநேக விடயங்கள் அதிலே அடங்கியிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த இடத்தில் அந்த ஸ்ரீயை பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்டார் என்று சொன்னால், அந்த ஸ்ரீ தான் பட்ட ஒரு கடினங்களின் நிமித்தம் அல்லது துன்பங்களின் நிமித்தம் வந்த வேதனைகளையும், ஆண்டவரை தொடும்பொழுது அடியனுக்கு கிடைத்த வியாதியிலிருந்து நீங்கின அந்த சுகத்தையும் இந்த உலகத்திற்கு அவள் பறைசாற்ற வேண்டும், இந்த உலகத்திற்கு அவள் சாட்சியாக சொல்ல வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்ரீயை பார்த்து கேட்கிறாள், என்னை தொட்டது யார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்ரீயை பார்த்து கேட்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஒரு வழக்கம் இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு வழக்கம் என்று சொன்னால், ஆண்டவர் யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, ஆண்டவர் யாரையும் வீணாக அவர் பேசுகிறவரும் அல்ல. ஏன் இந்த ஸ்ரீயை பார்த்து ஆண்டவர் இப்படியான கேள்விகளை கேட்டார் என்று சொன்னால், மார்க்கு 6வது அதிகாரம் 34வது வாக்கியத்திலே இப்படியாக குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவை இந்த ஸ்ரீ தொட்டதின் மூலமாக இந்த ஸ்ரீயினுடைய ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் அங்கு குறிப்பிடுகிறார். என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இதே போல மற்றும் ஒரு சம்பவத்திலே மார்க் 10வது அதிகாரம் 32வது வாக்கியத்திலே நாம் பார்க்கின்றோம். பர்திமேயு குருடன் ஒருவன் வழியோரம் பிச்சை கேட்டிருந்த அந்த மனிதனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதுபோல மற்றும் ஒரு சம்பவத்திலே லூக்கா 18வது அதிகாரம் 42 வாக்கியங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அதுபோல லூக்கா 17வது அதிகாரம் 19வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 10 குஷ்டரோகிகளில் ஒரு குஷ்டரோகி தான் சுகம் அடைந்ததை திரும்ப வந்து ஆண்டவருக்கு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி சொல்லும் பொழுது, ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது, ஆண்டவரும் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்படியாக 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகமடைய வேண்டும், அவன் வியாதியிலிருந்து நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் அவன் கெஞ்சி மன்றாடும் பொழுது, ஆண்டவர் அந்த 100க்கு அதிபதியை பார்த்தும் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன்னுடைய விசுவாசத்தை நான் பெரிதுமாக மதிக்கின்றேன், இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கேயும் கண்டதில்லை என்கின்ற வார்த்தைகளை ஆண்டவர் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். ஆண்டவர் ஏன் அந்த கேள்வியை கேட்டார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை இந்த உலகத்திற்கு அவர் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். சகேயினுடைய சம்பவத்திலே நாம் பார்க்கின்றோம். சகேயு இதுவரைக்கும் அவன் குற்றவாளியாக நின்றிருக்கலாம், இதுவரைக்கும் அவன் வட்டிக்கு வாங்கினவனாக நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் அவன் மனம் மாற்றம் அடைந்த பொழுது அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அங்கு பறைசாற்றுகிறார். அந்த சகேயுனுடைய விசுவாசம் அங்கு இருக்கின்ற ஏறக்குறைய 2000-3000 பேர்களுக்கு முன்பதாக அறிக்கையிடப்படுகிறது. ஆண்டவர் அந்த சகேயுவை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, நானும் இந்த வீட்டிலே தங்கப் போகிறேன் என்று சொல்கின்ற வார்த்தைகளையும் நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய விசுவாசத்தை அவர் மிகவும் பெரிதுபடுத்துவராக காணப்படுகிறார். இந்த ஸ்ரீயினுடைய வாழ்க்கையைப் போல நம்முடைய வாழ்க்கையும் இதே போன்ற அநேக பிரச்சனைகளிலே நாம் சிக்கியிருக்கக்கூடும். இந்த ஸ்ரீயினுடைய வாழ்க்கையிலே பெரும்பாடு என்கின்ற வியாதியில இந்த ஸ்ரீ இருக்கிறதை போல நாமும் கூட நம்முடைய அநேக தீய பழக்கங்களிலே, மது போதையிலே நாம் அடிமைத்தனத்தில் சிக்கியிருக்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை தொட முயற்சிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை அளிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய எல்லா வியாதியிலிருந்தும் எனக்கு விடுதலையை தாருங்க, என்னுடைய எல்லா துக்கத்திலிருந்தும் எனக்கு விடுதலையை தாருங்க, என்னுடைய எல்லா கடினத்திலிருந்தும் எனக்கு விடுதலையை தாருங்க என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீயினுடைய வாழ்க்கையில அந்த ஸ்ரீக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலை அளித்த ஆண்டவர்
நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய கஷ்டங்களிலிருந்து, நம்முடைய பிணியிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை அளிக்க வல்லவர் என்பதை நாம் அறிந்து கொண்டவர்களாக இந்த காலை வேளையிலும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபிப்போமா? மகா உன்னதங்களிலே விட்டிருந்து பூமியின் மனுமக்களாகி எங்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இதோ இந்த காலை வேளையிலே நோக்கி வருகின்றோம். கண்ணோக்கி பார்த்து வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த காலை வேளையில மீண்டுமாக உம்மிடத்தில் வருகின்றோம் கர்த்தாவே. இதோ பெரும்பாடுள்ள ஸ்ரீயினுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்கப்பா. இதோ கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடிக்கின்ற ஒரு மகனாக மகளாக நாங்கள் காணப்படட்டும். ஒருவேளை அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீயானவள் தன்னுடைய வாழ்க்கையிலே இதற்கு மேலே என்னால் ஏதும் செய்ய முடியாது என்று எண்ணி இருந்தால் அவள் தன்னுடைய வியாதியோடு கூட மரணத்திற்குள்ளாக அவள் கடந்து சென்றிருக்க வேண்டும் தகப்பனே. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ஸ்ரீக்கு இல்லை. அந்த ஸ்ரீ உம்மை அறிந்து கொண்டவளாக, உம்மை பற்றி பிடித்தவளாக, உம்மிடத்திலே வந்து உம்மை பின்னாக தொட்டு தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா வியாதியிலிருந்தும் விடுதலை பெற்றவளாக அந்த ஸ்ரீ காணப்பட்டால் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்களும் உம்மை பற்றி பிடிக்கின்ற ஒரு மகனாக மகளாக காணப்பட நீரை கிருபை பாராட்டுங்க. இதோ கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே அடியோர்களோடு சேர்ந்து தலைகளை தாழ்த்தி ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையில அவருடைய கஷ்டத்தின் நிமித்தம், அவருடைய வருத்தத்தின் நிமித்தம், அவர்கள் படுகின்ற பாடுகளின் நிமித்தம் ஆண்டவரே அவர்களை சந்தியுங்கப்பா. இதோ தகப்பனே, இந்த காலை வேளையில இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கஷ்டங்களுக்காக, வருத்தங்களுக்காக ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. இதோ இன்றைய நாளிலே ஆண்டவர் என்னுடைய கவலையை நீக்க மாட்டாரா? இன்றைய நாளிலே ஆண்டவர் என்னுடைய கஷ்டங்களை நீக்க மாட்டாரா? இன்றைய நாளிலே ஆண்டவர் என்னை சந்திக்க மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கின்றேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்தித்தரலங்கப்பா. இதோ இந்த காலை வேளையிலே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்த்து கொண்டு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கடினங்களை நீக்குங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற திருமண வரங்களை நீக்குங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வேலைக்கான தேடுதலை சந்தியுங்கப்பா என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக அடியேன் ஜெபிக்கின்றேன் கர்த்தாவே. ஆம் தேவனே, இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் இந்த ஒரு நொடி பொழுதிலே தலைகளை தாழ்த்தி உம்மிடத்திலே ஜெபிக்கின்றார்களோ, உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்தியுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய வேலைப்பாடுகளை நீரே ஆண்டவரை சந்தித்தரலுங்க. ஒவ்வொருவருடைய திருமண வரன்களை நீரே சந்தித்தரலுங்க. குடும்பத்திற்கான அல்லது இல்லத்திற்கான ஒவ்வொரு தேவைகளையும் பரலோகத்தின் தேவன் வானத்திலிருந்து திறந்து வானத்தின் மன்னாவை பொழிந்தருவது போல தகப்பனே அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாருங்கப்பா. எல்லாவற்றையும் ஒரு பாதங்களிலே வைக்கிறேன் மீட்பரின் திருநாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.